யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 20லிருந்து 26ஆம் வசனம் முடிய நம்ம வாசிக்கலாம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பியுனிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்பதே. நாட்டை பிரசங்கத்திற்காக ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். பரிசுத்தமுள்ளங்கள் நல்ல தெய்வனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தர் தாமே யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து காலை ஆராதனையில் தொடர்ச்சியான பிரசங்கங்களை கேட்கும்படியாக நீர் உதவி வருகிறீர். இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆற்றி தேற்றி எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் கேட்குறோமா? உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு எந்த விதத்திலும் உடைய பாவம் தடையாயிராதபடிக்கு உடைய இரக்கத்தினாலே எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த மீதியான பகுதியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில் தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய நாம் அதை பார்த்து அதிலிருந்து சில பயன்பாடுகளையும் நாம் எடுத்துக்கொண்டோம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக எருசலேமுக்குள் கழுதையின் மேல் ஏறி வருகிறதை நம்ம பார்த்தோம். அங்கே நடந்த பல நிகழ்வுகள், அதன் அடிப்படையில் அதை சிந்தித்து பார்த்து, வேதத்தின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்து அதிலிருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நாம் எடுத்துக்கொண்டோம். அளவு கடந்த அன்பும் நேசமும் கொண்ட ஒரு இரட்சகர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி முதல் பயன்பாடாக நாம் எடுத்துக்கொண்டோம். ஏன்னா இந்த பாடுகள் அவர் தானாக முன்வந்து அவர் நமக்காக அதையெல்லாம் செய்தார் என்று சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பான், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் எல்லாம் பாவிகளாக இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி பவுல் ரோமர் எழுதின நிருபத்தில் சொல்கிறத பார்க்கணும். அப்படிப்பட்ட தேவன் இன்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை தொடர்ந்து நடத்துகிறவராக, நித்தியத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நேசம் கொண்ட இரட்சகரை நாம் எந்த அளவுக்கு அவர் மேலும் பயபக்தியோடு மரியாதையோடு இருக்கிறோம் என்பதையெல்லாம் நம்ம அதிலிருந்து சிந்தித்து பார்த்து, அதோடு நம்முடைய எல்லா இக்கட்டான நேரங்கள்லையும் ஆண்டவரை இருந்து பிடித்து கொள்ள வேண்டிய அவசியத்தை அதை நம்ம பார்த்தோம். அதோடு வேதத்தினுடைய மகத்துவத்தை நாம் உணர்வோம், வேதத்தினுடைய மகத்துவத்தை நாம் உணர்வோம் என்று 2வது பகுதியை நம்ம பார்த்தோம். 2வது பயன்பாடாக நம்ம பார்த்தோம். அது சகரியாவில் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியாக இங்கே நிறைவேறுகிறதை, 500 வருடத்துக்கு முன்பதாக சொன்ன தீர்க்க தரிசனம் அது துளியும் பிசகாது இங்கே நிறைவேறுகிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது மாதிரி ஆண்டவருடைய 2ஆம் வருகையும் ஆண்டவர் சொன்ன வேதத்தில் சொல்லியிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஆகவே வேதத்தினுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும். வேதத்துக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறத, வேதத்தை நாம் வாசித்து வேதத்தை நேசித்து அப்படி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கணுங்கிறத குறித்து நம்ம அதில் பார்த்து இப்படியாக அந்த
அந்த செய்தி நமக்கு நிறைவு விட்டது இல்லைங்களா. அப்படி நம்ம முடித்தோம். 19ஆம் வசனம் முடிய நம்ம முடித்தோம். இன்றைக்கு 20லிருந்து 26ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கிறோம். இந்த 20லிருந்து 26ஆம் வசனம் முடிய இருக்கிற ஒரு சம்பவம் ஒரு அற்புதமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நினைத்து பார்க்காத பல விஷயங்கள் அநேகருடைய மனதில் நடக்கிறத நம்ம பார்ப்போம். அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்டார்கள். இதெல்லாம் நடந்திருந்தது இல்லைங்களா. அந்த யூதர்களை கடவுள் தெரிந்து கொண்டிருந்து அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வரும்படியாக ஆண்டவர் செய்திருந்தார். அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் கொடுத்திருந்தார், பலிகளை கொடுத்திருந்தார், அவர்களை இந்த உலகத்தில் தனித்துவமானவர்களாக நடத்தி வந்திருந்தார். இத்தனை காரியங்களும் அவர்களுக்கு இருந்திருந்த போதிலும் மேசியா இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அதை குறித்ததான சரியான புரிதல் இல்லாமலும் அதோடு வந்த இந்த மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவர்களாகவும் அவரை கொல்லும்படியாக, அவரை இழிவுபடுத்தும்படியாக, அவர் மேலான அநேக குற்றங்களை சுமத்தும்படியாக அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். அப்படியாக செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த யூதர்கள் மத்தியில் அப்படி யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பார்த்தா இங்கே கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி வருகிறத நம்ம பார்க்கணும். இந்த கிரேக்கர்களை பொறுத்தளவுக்கு கிரேக்கர்களை யூதர்கள் கொஞ்சம் கீழாகத்தான் பார்ப்பாங்க இல்லைங்களா. அப்படி கிரேக்கர்கள் அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை காணும்படி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். யார் வர வேண்டுமோ அவர்கள் அங்கே பெரிய காரியம் இல்லாமல் இருந்த போதிலும் இந்த கிரேக்கர்கள் ஆண்டவரை தேடி அவரை காண வேண்டும் என்று சொல்லி வந்ததை நம்ம பார்க்கணும். அதனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இதெல்லாம் இவங்க நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களா, நமக்கெல்லாம் ஏதாவது சாதகமான சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைப்போம் இவங்கெல்லாம் இப்படி வருவாங்க, இவங்கெல்லாம் கடவுளுக்குள்ள வருவாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற சில மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம யாரை நினைக்க மாட்டோமோ அந்த விதமான காரியங்கள் அற்புதமாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கிரேக்கர்கள் இயேசுவை தேடி வராங்க. அவங்க என்ன நோக்கத்துக்காக தேடி வந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக சொல்லலை. ஒருவேளை அவர்கள் சகை மாதிரி ஆர்வத்தின் நிமித்தமாக அங்கே தேடி வந்தாங்களா, இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கணுன்னு வந்தாங்களா, அல்லது கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் மாதிரி இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எப்படிப்பட்டவராக எப்படிப்பட்டவர் என்று அறிய அந்த யூதருடைய ராஜாவாய் மாமிசத்தின்படி அரசாளுவார் என்று சொல்லி இந்த யூதர்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி இவர்கள் வந்தார்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், என்னென்னா காய்வு பார்க்குறீங்களா, இந்த காய்பாவை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பா, அவனை சுற்றி இருந்த அவனுடைய இந்த நண்பர்கள் இல்லைங்களா, அந்த பிரதான ஆசாரியர் குழுக்கள், இவர்களை எல்லாம் விட மேலான ஒன்றை இவர்கள் தேடி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அது வேணால் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. ஏன்னா அவர்கள் எல்லாம் இயேசுவை கொலை செய்ய திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தார்கள் இல்லைங்களா. இவர்கள் என்ன நோக்கமோ நமக்கு தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் ஆர்வத்தினால் வந்தார்களோ அல்லது வேதத்தை அறிந்திருந்து அதை காணும்படி வந்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ரொம்ப வித்தியாசமானது. அப்படித்தான் சகைவு வந்தார் இல்லைங்களா. அவருக்கு எல்லாமே இருந்தது, ஆனாலும் இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும்படி வந்தார். இயேசுவின் இடத்துல வாஞ்சியோடு அவர் பார்க்கறதுக்கெல்லாம் வரல, ரட்சிப்பை அடைவதற்காக தான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் வரல. எப்படிப்பட்டவர் அவர் அப்படிங்கிறத பார்க்கும்படி வந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் நடந்தது. ஆனால் இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு வேதம் சொல்லாவிட்டாலும் இது ஒரு அற்புதமான காரியம் நமக்கு இருக்குது இல்லைங்களா. அதை நம்ம இதில் பார்க்கணும். சரி, இந்த வசனங்களை ஒன்றொன்றாய் நம்ம பார்த்து அதுக்கு முன்னாடி சில பயன்பாடுகளை நம்ம எடுத்து கடந்து செல்லலாம். 20ஆம் வசனம் சொல்லுது, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதாவது
பஸ்கா பண்டிகையின் நேரத்தில் பல இடங்கள்ல இருந்து எருசலேமுக்கு ஜனங்கள் வந்து அங்கே தங்கியிருந்து குறிப்பிட்ட நாள் தங்கியிருந்து அந்த பண்டிகையெல்லாம் அனுசரிப்பார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். முன்பதாகவே இந்த சுத்திகரிப்பெல்லாம் செய்து அதுக்கப்புறம் அனுசரிப்பார்கள். எங்கு யூதர்கள் இருந்தாலும் பல தேசங்களில் பிரதேசங்களில் இருந்தாலும் இந்த குறிப்பான அந்த பஸ்கா நேரத்தில் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறபடினாலே அங்கே எருசலேமுக்கு வருவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி இந்த எருசலேமுக்கு யூதர்கள் வருவார்கள் என்று நமக்கு தெரியும். இங்கே பண்டிகைக்கு வந்த கிரேக்கர்கள் என்று சொல்லி பார்க்கணும். இந்த கிரேக்கர்கள் யார்? இவர்கள் புறஜாதியார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? புறஜாதியார்கள். ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இவர்கள் இந்த கிரேக்கர்கள் யூத மதத்திற்கு மாறியவர்கள் இல்லைங்களா? யூதர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அதனுடைய தாக்கம் ஏற்படும் இல்லைங்களா? அவர்கள் அந்த மெய்யான கடவுளை பற்றி அவங்க செய்கிற காரியம், அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள், இதன் மூலமாக அந்த இறைவனை அறிந்து அவர்களும் என்ன பண்ணுறாங்க? கடவுளை தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லி பார்க்குறாங்க. அந்த மதத்திற்கு மாறிய கிரேக்கர்களாக இவர்கள் இருந்தார்கள் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த ஒரு புறஜாதி மனிதனையும் இந்த பஸ்காவுக்கு யூதர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. புறஜாதியாராகவே இருந்தால் அவர்கள் அந்த கடவுளை யெகோவா தேவனை ஆராதிக்கும்படியாக தங்களுடைய விக்கிரகங்களை எல்லாம் விட்டு வெளியே வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த விதமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லைங்களா? அப்படி அந்த பண்டிகைக்கு அனுசரிக்க மாட்டாங்க. அது அருவருப்பாக கருதுவார்கள். ஆனால் இவர்கள் பண்டிகைக்கு ஆராதனை செய்ய வந்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதுலேருந்து அவர்கள் புறஜாதியார்களாக இருந்து யூத மதத்திற்கு மாறியவர்கள் என்பது நமக்கு தெளிவாக இருக்குங்களா? இப்போ யூதர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட மதம் மாறியவர்கள் பலர் இருந்ததை நமக்கு வேதம் சொல்லுகிறது. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பாருங்க. அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்து அங்கே யூதருடைய ஜெபாலயத்தில் அவர் ஒரு 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களை பிரசங்கித்ததை குறித்து நமக்கு இந்த 17ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்து சொல்லுகிறத பார்க்கணும். அப்போது கிறிஸ்துவே மேசியா என்று சொல்லி பவுல் அதை விளக்கி போதிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து விளக்கி போதிக்கிறார். அப்படி அவர் போதிக்கிற அந்த போதனையை கேட்டு அங்கே அதான் 4ஆம் வசனம், அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பக்தியுள்ள கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த யூத ஜெபாலயம் இல்லைங்களா? எந்த அந்நிய பட்டணமாக இருந்தாலும் அங்கே யூதர்கள் பெருவாரியாக இருந்தால் அங்கே ஒரு ஜெபாலயம் இருக்கும் இல்லைங்களா? அப்படித்தான் பிலிப்பு பட்டணத்தில் போய் பார்க்கும்போது அங்கே ஜெபாலயம் இல்லை. ஜெபாலயம் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆற்றங்கரையில் இருக்கிற யூதர்கள் போய் ஆராதிப்பது வழக்கம் இல்லைங்களா? அங்கே தான் போய் இது பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட யூதர்கள் இருந்தால் அங்கே ஒரு ஜெபாலயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்கே ஜெபாலயம் இருந்திருக்கிறது. அந்த ஜெபாலயத்தில் தெசலோனிக்கே பட்டணத்தில் ஜெபாலயம் இருந்திருக்கிறது. அங்கே அவர் 3 ஓய்வு நாட்களில் பிரசங்கித்திருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அங்கே பக்தியுள்ள கிரேக்கர்களில் திரளான ஜனங்களும் இல்லைங்களா? அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியம். பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். அதாவது கடவுளை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதப்பா. அப்போ பக்தியுள்ள கிரேக்கர்கள் அநேகர் இருந்தார்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் ஏற்கனவே யூத மதத்தை தழுவி யெகோவா தேவனை வணங்கி வந்தவர்கள். உதாரணத்துக்கு லீதியாலும் பிலிப்பு பட்டணத்தில் இருந்த லீதியாலும் அப்படிப்பட்ட பெண்ணாகத்தான் இருந்ததை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கிரேக்கர்கள் அப்படியே அவங்களுடைய மதத்தை பின்பற்றி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள் அல்ல. இவர்கள் யூத மதத்தை தழுவி யெகோவா தேவனை வணங்கி கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவை காணும்படி வந்திருக்கிறாங்க. பாருங்க, இன்னும் கூட இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இவர்களுக்கு எதுவரைக்கும் அனுமதி உண்டு அப்படின்னு சொன்னால், இந்த எருசலேம் தேவாலயத்தில் புறஜாதியர்களின் மண்டபம்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
அது வரைக்கும் தான் அவங்க அனுமதிக்கப்படுவாங்க. அதுக்கு மேலே அனுமதி கிடையாது. பாருங்கள், 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களில் 8ஆம் அதிகாரம் 41லேருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசி. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூரதேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினார். உமது வாசஸ்தலமாகி பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலைப் போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக என்று சொல்லி சொல்கிறார். அதாவது சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதுக்கு பின்னாடி ஏறெடுக்கிற வேண்டுதல்கள் தான் அந்த அதிகாரங்களில் இருக்குது. அப்படி வேண்டுதல் செய்கிற பொழுது சாலமோன் சொல்லுகிற வார்த்தை தான் அது. தூரதேசத்திலிருந்து வருகிற புறஜாதியானும் அங்கே தொழுது கொள்ளுகிற பொழுது அவன் கேட்குறத செய்யும்னு சொல்லி சொல்கிறத பார்க்கணும். இப்போ தேவாலயத்தில் புறஜாதியாரின் மண்டபம் ஒன்று அது இருக்குது. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம், போகலாம், போய் அதை ஆராதிக்க முடியும். அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. அப்படி புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்கள், ஒருத்தரை வைத்து நம்ம சொல்லுவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 8ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியாருடைய ராஜஸ்திரியாகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து என்று சொல்லி பார்க்குறேன் இல்லைங்களா. எத்தியோப்பியர்கள் அப்படின்னா கருப்பு இனத்தவர்களாக இருக்காங்க இல்லைன்னா அவர் தான் எத்தியோப்பியர்கள் இல்லைங்களா. அந்த மனிதன் எத்தியோப்பியன்னு சொல்லி நமக்கு சொல்கிறது பேர் சொல்ல. எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தகை என்பவர்களுக்கு மந்திரி பொக்கிஷங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரியாக இருந்த எத்தியோப்பியனான ஒருவன் எருசலேமுக்கு பணிந்து கொள்ளும்படி வந்து தன் ஊருக்கு திரும்புகிற பொழுது அப்போ தான் பிலிப்புவை கடவுள் சொல்கிறார். போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டு ஓடி போய் பார்க்குற பொழுது அந்த எத்தியோப்பியன் ஏசாயா தீர்க்க தரிசன சுருளை வாசித்து கொண்டு போகிறத பார்க்க. அப்போ பிலிப்பு கேட்குறாரு, இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த மந்திரி சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் விளக்குறேன்னு சொல்லும்போது வான்னு ரதத்தில் ஏற்றிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மனிதன் ஒரு புறஜாதியானாக இருந்திருந்தும் இவன் யெகோவா தேவனை வணங்கினவனாக இருக்கிறான். அதாவது அந்த தெய்வத்தை வணங்குகிறவனாக இருக்கிறான். அதனால தான் எருசலேமுக்கு பணிந்து கொள்ளும்படி வந்துவிட்டு தன் ஊருக்கு திரும்புகிறான் இல்லைங்களா. அப்போ இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுறது. ஆகவே இந்த கிரேக்கர்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்படியே தங்களுடைய சொந்த காரியத்தில் இருந்தவர்கள் அல்ல. இவர்கள் யெகோவா தேவனை விசுவாசித்து யூத மதத்தை தழுவியவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இவங்க யார் அப்படி. இனி இந்த 19ஆம் வசனத்துக்கும் 20ஆம் வசனத்துக்கும் இடைவெளி இருக்கிறதா இல்லை தொடர்ந்து நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுப்பாங்க. இது இடையில எதனாவது இடையில நடந்ததா இல்லை அவர் எருசலேமுக்குள்ளே வருகிற பொழுது கழுதையின் மேலே வருகிற பொழுதே நடந்ததா அப்படின்னு பார்க்கணும். அதாவது அந்த நாள்லேயே நடந்ததா இல்லை 1-2 நாட்கள் தள்ளி நடந்ததா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டுப்பாங்க. இந்த கேள்விக்கு பதில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை 21ஆம் வசனத்தில் நாம் பார்த்தா, அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகி பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லி கிரேக்கர்கள் சொல்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. அங்கே வந்த கிரேக்கருடைய வார்த்தையை பார்க்கணும். அப்போ இது ஒரே நாளில் நடந்திருக்கிறதுக்கு
வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக கழுதையின் மேலே ஆரவாரத்தோடு அன்றைக்கு வருகிறார் இல்லைங்களா. சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையில் அவர் அப்படி வருகிறத நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, ஒரு வார காலம் தான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா. இப்போது அந்த நேரத்தில் அவர் வெளியரங்கமாக வருகிறார். அவர் வருகிற பொழுது ஓசன்னா என்று சொல்லி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வழியருகே தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் விரித்து ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லி பார்க்குறார். அதை கண்டவர்களும் சொல்கிறாங்க இல்லைங்களா. எல்லாரும் அவரை பின்பற்றி போய் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்படி ஆண்டவர் வந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த ஆரவாரத்தினுடைய முக்கியமான பொருளே இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எல்லாரும் அவரை காணும்படி எல்லாம் அவரை போய் அந்த ஆரவாரத்தில் பார்க்குறாங்க. அப்போது இது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு காரியமாக இருந்தால் இந்த கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை ஈஸியாக அங்கே பார்த்துருக்க முடியும் இல்லைங்களா. உடனடியாக அந்த ஆரவாரத்தில் பார்த்துருக்க முடியும். இயேசுவை பார்த்துருக்க முடியும். இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் இல்லைங்களா. காண விரும்புகிறோம்னா நாங்கள் அவரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அது பெரிய ஆர்ப்பரிப்பாக இருந்தது. அப்போ இவங்க அந்த நாள்லேயே நடந்திருந்தால் அன்றைக்கு அவங்க நேரடியாகவே பார்த்துருக்க முடியும், அங்கே இருந்திருக்க முடியும். அதாவது அந்த சவாரி அவர் வருகிற பொழுதே அது நடந்திருந்தால் நம்ம பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த வசனத்தில் இவங்க சொல்கிறதுலேருந்து இந்த வசனத்துக்கும் 19ஆம் வசனத்துக்கும் 20ஆம் வசனத்துக்கும் இடையில் ஒரு சில நாட்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ வந்தவங்க பிலிப்பினிடத்தில் வந்து கேட்டுக்கொள்கிறத பார்க்கணும். ஏன் புறஜாதியார்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரு உரிமையற்றவர்களாக இல்லைங்களா அவர்கள் கருதினபடினால அந்த ஆண்டவரை காணுங்கிற விருப்பத்தை பிலிப்பினிடத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். பிலிப்பினிடத்தில் ஏன் சொன்னார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வேத வல்லுநர்கள் அநேகர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. பிலிப்பு கலிலேயா பெத்சாய்தா ஊரானாக இருந்தபடினால கலிலேயா அந்த கலிலேயாவிற்கு பக்கத்தில் இருந்த பகுதிகளாக அங்கே கிரேக்கர்கள் வாழ்கிற பகுதிகள் இருந்தது. ஆகவே பிலிப்புவினிடத்தில் சொல்ல முடிந்தது என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு சாத்தியம் இல்லைன்றது நம்ம பார்க்குறோம். ஏன்னா யோவான் 1:44 நம்ம பார்க்கும்போது யோவானும் அந்திரேயாவும் பெத்சைதா ஊரார்கள் தான் சரிங்களா. ஆகவே பிலிப்புவை மட்டும் தனியாக அவங்க செலக்ட் பண்ணி சொன்னதுக்கு அது காரணமாக இருந்திருந்தால் பேதுருவும் அந்திரேயாவும் அதே ஊர் தான், அவங்ககிட்ட ஏன் சொல்லலைன்ற ஒரு கேள்வி வந்து. இப்போ இன்னொரு புறத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்க சொன்னதுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது பிலிப்புகிட்ட பிலிப்பு என்கிற பேர் அது ஒரு சுத்தமான கிரேக்க பேர் இல்லைங்களா, அது யூத பேர் அல்ல இல்லைங்களா. ஆகவே பிலிப்புவுக்கு கிரேக்க சொந்தக்காரர்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுறாங்க. அதனால் இவங்க கிரேக்கர்கள் வந்து பிலிப்புவை சந்தித்து நாங்கள் இயேசுவை பார்க்கணும், இந்த 12 பேரில் ஒருத்தர் பிலிப்புவாக இருந்தபடினால அவங்கள அணுகிறாங்க இல்லைங்களா. ஆனாலும் பிலிப்பு அதை இயேசுவினிடத்தில் சொல்லுவதற்கு ஒரு சிரமம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து முன்பதாகவே சொல்லியிருந்தார், நீங்கள் புறஜாதியர் தேசங்களுக்கு போகாமல் பட்டணங்களுக்கு போகாமல் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல போகணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதோடு கூட பல பிரச்சனைகள் அங்கே நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. நிறைய சிந்தித்திருக்கலாம், பிலிப்பு நமக்கு அது சொல்லலை. அப்போது ஏற்கனவே இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து கிரேக்கர்களை சந்தித்தால் யூத ஜனங்களுடைய கோபம் அவர் மேல் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நினைத்திருக்கலாம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளே நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அவங்க மைண்டுக்கு போயிருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் பிலிப்பு அதை வந்து அந்திரேயாவுக்கு அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம் சொல்லும், பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான், பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்திரேயாவும் பிலிப்பும் ஒரே பட்டணத்துக்காரன் இல்லைங்களா.
இப்போ வந்து அந்த காரியத்தை அந்திரேயாவுக்கு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இயேசுக்கிட்ட போய் அதை சொல்கிறதுக்கு போகிறாங்க. இந்த அந்திரேயா பேதுருனுடைய சகோதரன் சரிங்களா. அப்போ அப்படி சொல்ல போகிறாங்க சரிங்களா. அப்போ 23ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி சொல்கிறார் சரிங்களா. இப்போ கிரேக்கர்கள் அவர்களை சந்திக்க வேண்டுமா, அவரை சந்திக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆண்டவர் சீசர்களுக்கு வெளிப்படுத்தினாரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல இல்லைங்களா. அந்த சம்பவம் அதோட நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து இங்கே சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. மகிமைப்படும்படியான மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி சொல்கிறார். அதாவது தான் சிலுவையில் அறையப்படுவதற்கான நேரம் வந்தது. எதற்காக நான் அந்த உலகத்திற்கு வந்தேனோ அதற்கான நேரங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே யூதனாக இருந்தாலும் கிரேக்கனாக இருந்தாலும் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான இந்த வேலையை கண்டு அதை விசுவாசித்து அவரை விசுவாசிக்கிறது தான் அவரை சந்திப்பதற்கான ஒரே வழி அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக, அந்த பாவ பரிகார மரணத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு மீட்பு உண்டாகிறது இல்லைங்களா. அவனுக்கான பதில் ஆளாக அவர் மரிக்கிறார் இல்லைங்களா. பாருங்கள், அவர் மரிக்கிறதுக்கும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறதுக்கும் பரத்திற்கு ஏறி போய் நம்முடைய மத்தியஸ்தராக தொடர்ந்து அவர் அந்த காரியங்களை அவர் பணியை செய்வதற்கும் இது நேரமாயிற்று இல்லைங்களா. அவருக்கான நேரம் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ அவர் மரிக்கணும், மரித்தோரில் உயிர்த்தெழுதணும், பரலோகத்துக்கு போகணும், பிதாவின் வலது வாரிசத்திலிருந்து தொடர்ந்து நம்முடைய மத்தியஸ்த பணியை செய்ய வேண்டும் இல்லைங்களா. அவர்னால தான் எல்லா தேசத்தாரும் தேவனிடத்தில் வரும்படியான அவர் மூலமாக எல்லாரும் தேவனிடத்திலிருந்து அவர் மூலமாக எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வரும்படியான சுவிசேஷமானது யூதர்களைப் போலவே பிரஜாதியர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஆண்டவர் மகிமைப்பட வேண்டியது இல்லைங்களா. அதுதான் மகிமைப்படும்படியான வேலை வந்தது இல்லைங்களா. எல்லா தேசத்தாரும் தேவனிடத்தில் வரும்படி அவருடைய சுவிசேஷம் யூதர்களைப் போலவே கிரேக்கர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். அப்போ ஒரு யூத மீட்பின் ராஜாவாக அவரை கண்ட யூதர்களைப் போல இல்லாமல் புறஜாதியார் அவரை பாவிகளின் இரட்சகராக காண வேண்டும் என்று சொல்லி வந்தவங்க இயேசு கிறிஸ்து ஒரு மாமிசத்தின்படியான யூத ராஜாவாக ரோமர்களுக்கு எதிராக போர் செய்து அப்படி விடுவிக்கும்படி வந்தவராக அவர்கள் கருதுனாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி அல்லங்கிறது தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அதுக்கு ஒரு அருமையான உதாரணத்தையும் நமக்கு கொடுக்குறார். ஒரு எளிமையான உதாரணத்தை கொடுக்குறார். பாருங்கள், 24ஆம் வசனம் சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி சொல்கிறார். ஒரு விவசாயியினுடைய காரியத்தை அருமையாக ஆண்டவர் விளக்குகிறார். அதன் மூலமாக தன்னுடைய காரியத்தை அவர் சொல்கிறார். ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறதற்கு அந்த குடிநெல்னு வச்சுருப்பாங்க. இந்த அவங்க எந்த விவசாயம் அறுவடை செய்தாலும் அதிலிருந்து ஒரு குடிநெல்லை எடுத்து கட்டி வச்சுக்குவாங்க. அடுத்தது விவசாயம் பண்ணுவதற்கு வைத்திருப்பார். அப்போ அந்த நெல் ஒரு வடிவத்தில் இருக்கும் சரிங்களா. அந்த நெல்லை தூக்கி நிலத்தில் போட்டால் அந்த நெல் அதனுடைய வடிவத்தை இழந்து சரிங்களா, அது தன் தன்மையெல்லாம் மாறி உடைஞ்சி மண்ணுக்குள் இருந்து அதுக்கப்புறம் புதிய நெல்லை உருவாக்கும், அநேக நெல்லை உருவாக்கும் சரிங்களா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், அது நிலத்தில் போடப்படாமல் இருந்தால் அது தனித்து தான் இருக்கும், ஒரே நெல்லாக இருக்கும். அது நிலத்தில் விழுந்ததுன்னா, அது நிலத்தில் விழுந்து செத்துதுன்னா மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறார். அநேக நெல்மணிகள் இல்லைங்களா, ஒரு அரிசி போடுறோம், அது நெல்லெல்லாம் வருது இல்லைங்களா, நிறைய காரியம் வருது. பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேங்காயை எடுத்து இல்லைங்களா, தேங்காய் ஆனதுக்கப்புறம் தேங்காயை அப்படியே புதைச்சி வச்சா
அது ஒரு மரமாக வந்து அது பெருசாக வளர்ந்து அநேக இளநீ அதை கொண்டு வருது, தேங்காய் வந்து. ஆனால் அதுக்கு முதல்ல போடுறது ஒரே ஒரு தேங்காய், சரிங்களா? அப்போ ஆண்டவர் அந்த விதமாக ஒரு விவசாய காரியத்தை அருமையாக சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது அவர் மரிக்கலை அப்படின்னு சொன்னால் எந்தவித பலனும் ஜனங்களுக்கு இல்லாமல் அவர் தனித்து இருப்பார். ஏன்னா அவர் மகிமை அவருடையவர், அவர் அப்படியே இருப்பார். ஆனால் ஜனங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது, இல்லைங்களா? அவருடைய ரத்தம் சிந்துதலும் மரணமும் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அவருடைய மரணம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் தேசத்திலிருந்தும் அநேக பலன்களை கொண்டு வரும் என்று சொல்லியிருக்காங்க. நாமும் அப்படி வந்த பலன்கள் தான், இல்லைங்களா? இயேசுவின் மூலமாக, மரணத்தின் மூலமாக கிடைத்த பலன்கள். அதைத்தான் எளிமையாக சொல்கிறார். தன்னுடைய மகிமைப்படும்படியான வேலை, தன்னுடைய மரணத்துக்கான நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லி சொல்கிறார். 25ஆம் வசனம் சொல்லுது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான் என்று சொல்லி சொல்கிறார். இது கிறிஸ்துவுக்கு சீசராக இருப்பவர்களுக்குரிய வசனமாக இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தேவ பிள்ளைகளுக்குரிய வசனமாக இது சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்படுவதிலிருந்து நம்முடைய ஜீவனை நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனா, அல்லது சத்தியத்தின் நிமித்தம் அவரோடு நம்மை அடையாளப்படுத்துறதுக்கோ அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தம் மரணம் அடையவோ நாம் மறுத்தா நம்முடைய ஆத்மாவை நாம் இழந்து போவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்படும், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறை கொண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல கிறிஸ்துவே நீ பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படும். பாவமான வாழ்க்கை, பாவத்திலிருந்து அந்த காரியத்துக்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அது அந்த பாவத்தை நினைத்து நாமும் சிலுவையில் அறையப்படுகிற விதமாக நம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு வருகிறதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து நாம் சத்தியத்திற்கு, இல்லைங்களா, சத்தியத்தின் நிமித்தம் அவரோடு நம்மை அடையாளப்படுத்தும். நாம் சத்தியவான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சத்தியவான் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சத்தியத்தின் நிமித்தம் அவரோடு நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் நிமித்தம் மரணமடையும் நாம் மறுக்கக்கூடாது, இல்லைங்களா? அப்படி நாம் செய்தோமானால், அப்படி மறுக்கிறதெல்லாம் செய்தோமானால் நாம் நம்முடைய ஆத்மாவை இழந்து போவோம் என்று சொல்லி பார்க்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக தாங்கள் மறிக்கிறோம், தாங்கள் அநேக அடிகள் படுறாங்க. நம்ம பார்க்குறேன், நிறைய இடங்களில் பார்க்குறோம், அடிக்கப்படுறாங்க. சில இடங்கள்லாம் ரொம்ப அடிச்சிட்றாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பெருவாரியானவர்கள் அதில் அடி வாங்குறவங்க அப்படி இப்படின்னு பார்த்தா எல்லாம் வம்பு பேசி அடி வாங்கினவர்களாகத்தான் இருக்கிறாங்களே தவிர சுவிசேஷத்தில் அடி வாங்கின மாதிரி பார்க்க முடியல, இல்லைங்களா? இன்றைக்கு பியூரிட்டன் காலங்கள்லையோ இன்றைக்கு நல்ல சீர்திருத்த சபைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க உண்மையாக சொல்லி நியாயமான விதத்தில் சண்டை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, அது வேறு. ஆனால் இவர்கள் சிலர்கள்லாம் அடி வாங்கி கடவுளுக்காக அடி வாங்குறேன்னு சொல்லி அது மற்றவங்களை தொந்தரவு பண்ணி அதனால் அந்த மக்கள் எரிச்சல் அடைஞ்சு அதனால் அடி வாங்குறாங்க. அதை நம்ம சொல்லலை. எங்கள் உதாரணத்துக்கு வீட்டில் கொண்டு போய் குடியிருக்கிற வீட்டில் வச்சுக்கிட்டு நம்மளே வாடகைக்கு இருக்கிறோம். அந்த வீட்டில் கொண்டு போய் கூட்டம் நடத்துகிறோம், சர்ச்சை கூட்டம், ஜெப கூட்டம் நடத்துறோம்னா ஜெப கூட்டம் வைக்கலாம். அதுக்கு ஓனர்கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்கணும். அதை தான் ஆண்டவரே சொல்கிறார், முதல்ல ஒழுக்கமாக நடந்தது கேளு, ஏன்னா அவங்க தான் வீடு கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்கே போய் வச்சு ட்ரம் அடித்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். ஓனரே சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க குடியிருக்காங்க, அவங்க காசு கொடுத்துட்டு அங்கே ஒரு எரிச்சலை தூண்டுறதா இருக்கும். டம்முன்னு அடித்தா அல்லது சத்தமாக பாடினால் அதெல்லாம் அவங்கள தொந்தரவுப்படுத்தி பாவத்தை உருவாக்கும், இல்லைங்களா? செய்யக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஏதேனும் செய்து, இல்லைங்களா, அது ஒரு ரொம்ப வேத சத்தியங்கள் பேசாமல் வெறுமனே கத்தி மற்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்லைங்களா? அந்த மாதிரி செய்து சிலருக்கு இதாகுது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தபோது நான் கேட்டிருக்கேன், என்னத்துக்கு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ட்ரம் அடித்தோம் அதனால் கம்ப்ளைண்ட். அப்போ சுவிசேஷம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ட்ரம் அடித்ததுனால கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க.
அப்போ சுவிசேஷத்தை சொல்லலை, ட்ரம் அடித்து மற்றவங்கள வம்பு கொடுத்து நாங்கள் திகிரியமா பிசாசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறான ஒரு காரியம். இல்லைங்களா? அது தவறு. மற்றவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. நமக்கு தான் இயேசு கிறிஸ்து கடவுள், அவர்களுக்கு இன்னும் கடவுள் இல்லை. இல்லைங்களா? அதோடு அவங்களுக்கு சத்தியம் கேட்குற மாதிரி பக்கத்து வீட்டில் எதனா கடவுளை பற்றி பேசுனா அவங்க காது கொடுத்து கேட்டால் அது அவங்களுக்கு புரியும். இல்லைங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எளிமையான சத்தியங்கள் அவங்க கேட்கணும். பக்கத்து வீட்டில் ஒருத்தந்தாலும் காது கேட்கணும், பேசுகிறாங்க, பரவாயில்ல, ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியும். அப்புறம் இடையில கத்தி கத்தி பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு ஒருக்கா ஒரு மந்திரமாட்ட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தால் அலேலியாது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் கேட்கும், அலேலியா கொடுத்தக்காரங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா சத்தியம் கேட்காது. என்னமோ பேசுகிறாங்கன்னா கவனிப்பாங்க, எல்லாரும் கவனிப்பாங்க. ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி சொல்லலை. சுவிசேஷத்தின் நிமித்தமாக சத்தியத்திலிருந்து அவரோடு நம்மை அடையாளப்படுத்துறது, அதாவது அவருடைய வார்த்தைக்காக உண்மைத்துவத்தோடு வாழுவதும். இல்லைங்களா? என்ன எதிர்ப்பு வந்தாலும் இந்த உலகம் எதிர்க்கும், சில நேரங்களில் நம்ம எதிர்க்கும். இல்லைங்களா? நம்ம உண்மையாக வாழ்கிறத அவங்களுக்கு பிடிக்காது. இல்லைங்களா? ஒரு விஷயத்தில் நேர்மையாக வேதத்தின் அடிப்படையில் வாழ்கிறது பிடிக்காது. அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? ஒரு இடத்துல பணி செய்கிற இடத்துல அல்லது தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் உண்மையாக நடந்தீங்கன்னா அவங்களுடைய வியாபாரம் பாதிப்பதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? நமக்கு ஒரு லாபம் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணால் 4 பேர்த்த தட்டிக்கிட்டு வந்துடுவாங்க கடைக்கு. இல்லைங்களா? அது ஒரு பழக்கம், இந்த உலகத்தில் பழக்கம். ஒரு பனியன் கடை வச்சுருக்கோம், எல்லோரும் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த பனியனே 50 ரூபாய்க்கு வந்துருக்குது. நீங்கள் ஒரு 50 ரூபா லாபம் வச்சு, இல்லை பாதிக்கு பாதி லாபம், இல்லைன்னா ஒரு 30 ரூபா லாபம் வச்சு 80 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிளம்பிட்டு வந்துடுவாங்க 4 பேர்த்த கூட்டிகிட்டு. நாங்களாம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு வைக்கிறோம், நீ இவ்வளோ கம்மியாக கொடுத்த அப்படின்னு நாங்கள் கடன் நடத்துறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அதில் இருக்கிற உண்மையை பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. அதனால நமக்கு பல இடங்கள் எதிர்ப்பு வரும். வேலை செய்கிற இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய எதிர்ப்பு வரும். இதோட சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது அநேகர் எதிர்ப்பாங்க நல்ல காரியத்தை செய்யும்போது. இதெல்லாம் நம்ம மறுத்தோம், அதெல்லாம் செய்ய மறுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆத்துமாவை இழந்து போவோம் என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகளா அப்படிங்கிற கேள்வி வந்துவிடும். சரிங்களா? அப்படியெல்லாம் இடங்கண்ட மாதிரி வாழுகிற மனிதன், ஒரு பச்சோதியை போல வாழுகிற மனிதன், சரிங்களா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க. அது தவறு. சரிங்களா? அது தவறு. இடத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கிறிஸ்துவன் மாற மாட்டான். எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பான். வீட்டில் எப்படியோ அப்படித்தான் வேலை ஸ்தலத்தில் எப்படியோ அப்படிதான் சபைகள். சரிங்களா? அப்படியான ஒரு அருமையான வாழ்க்கை. இல்லைங்களா? ஒரு வேளை அதில் பலவீனப்படுகிறவனாக இருந்த போதிலும் பலவீனப்படுவான், ஆனால் அந்த வாழ்க்கையை அப்படித்தான் வாழ்வான். ஒரு சறுக்கல் ஏற்படலாம், ஆனால் திருப்ப முயற்சி பண்ணி அந்த வாழ்க்கையில் நடப்பான். இடம் கண்ட மாதிரி மாறுகிறவன் பச்சோந்தி சொல்லுவான். அவன் நம்பிக்கைக்குரியவன் அடையாது. இங்கே ஒன்று பேசுவான், அங்கே ஒன்று பேசுவான், அங்கே போனால் ஒரு மாதிரி நடந்துக்குவான், இங்கே ஒரு மாதிரி நடந்துக்குவான். அது தவறு. இல்லைங்களா? அப்போ இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது அந்த உதாரணத்தில் அழகாக சொல்கிறார். அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்பிக்கை, நம்முடைய எதிர்காலம் எல்லாம் கிறிஸ்துவிடத்திலையும் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவுக்காகவும் கொடுக்கும்போது நாம் என்றென்றைக்கும் ஜீவிப்போம். இல்லைங்களா? ஒரு நாள் நித்திய வாழ்க்கையை அடைந்து நம்ம ஆண்டவரோடு இருப்போம். இல்லைங்களா? அந்த எப்படி ஒரு விசுவாசத்தினால தன்னுடைய கோதுமையை நிலத்தில் புதைத்து எதிர்காலத்தில் அறுவடை செய்கிற விவசாயி மாதிரி நாம் இன்ற காலத்தில் வாழுகிற வாழ்க்கை, அதெல்லாம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம தெய்வ பிள்ளைகள்ங்கிறத அடையாளப்படுத்து. அப்போ இங்கே நம்ம இழக்கிற பல விஷயங்களை நாம் ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம், மேலான காரியங்களை நாம் அடைவோம். இல்லைங்களா? இப்போ 26ஆம் வசனம் கடைசியாக சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க விரும்பினால், அதான் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்கிறார். ஒருத்தர் எனக்கு சீசனாக இருந்தால், ஊழியக்காரனா அடிமை என்று சொல்லப்படுது. அடிமை அப்படின்னா மோசமான இந்த அடிமை இல்லை, தானாய் விரும்பி ஏற்கிற ஒரு அடிமை. இல்லைங்களா? அந்த மாதிரி நான் உங்களுக்கோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த விதமான அடிமை.
அந்த மனுஷன் சகல வழிகளிலேயும் கடவுளை பின்பற்றுவான் என்று சொல்லி பார்க்குறாங்க சொல்கிறார். ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க விரும்பினால், அதாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவான் என்று சொல்லி அவன் பின்பற்றுவான், எல்லா வழிகளையும் பின்பற்றுவான். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறாரோ, பிதாவின் வலது பாரிசத்தில் பரலோகத்தில் அங்கே எங்கு இருக்கிறாரோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை, என்னில் அன்பாக இருக்கிற பிதா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நிச்சயமாக கனம் பண்ணுவார் என்று சொல்லி சொல்கிறார். ஒரு அருமையான பாடத்தை நெல்மணியிலிருந்து ஆண்டவர் சொல்லி, அதாவது தான் மரிக்க போகிறதை சொல்லி, தன்னை பின்பற்றுகிற மனிதனும் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவனாக இருப்பான் என்பதை அழகாக இந்த பகுதியில் நமக்கு விளக்கி சொல்கிறார். இல்லைங்களா? இந்த பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கி ஒரு 2 பயன்பாடுகளை எடுத்துக்குவோம். 2 பயன்பாடுகளை நான் உங்களுக்கு விளக்கி அந்த கூட்டத்தை முடிக்கும். முதலாவது பயன்பாடாக விதைக்காமல் அறுவடை இல்லை என்று சொல்லி பார்க்க. விதைக்காமல் அறுவடை இல்லை, இதுதான் முதல் பயன்பாடு. இந்த வசன பகுதியிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். அது என்னென்னா, மரணம் தான் ஆத்மீக வாழ்வுக்கும் மகிமைக்கும் வழி என்று சொல்லி சொல்கிறத பார்க்கணும். மரணம் தான் ஆத்மீக வாழ்க்கைக்கும் மகிமைக்கான வழி. இங்கே சொல்லப்படுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை கிரேக்கர்களுக்கு மெய்யான மேசியாவினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய தன்மையை போதிப்பதாக இருக்கிறது. மேசியா யார், அவர் எதற்கு வந்தார், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற அந்த உண்மைத்தன்மையை சொல்லுகிறதாக அது இருக்கிறது. இல்லைங்களா? யூதர்கள் வேறு விதமான கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. ரோமருக்கு எதிராக இயேசு கிறிஸ்து வந்து, அதாவது மேசியா வந்து ஆளுகை செய்து ஒரு போராட்டத்தை செய்து அந்த ரோமர்களை அழித்து தாவீதின் ராஜ்யம் மாதிரி மாமிசத்தின்படி இஸ்ரவேலை ஆளுவார் என்று சொல்லி நினைச்சாங்க. ஆனால் உண்மையான ராஜ்யத்தினுடைய காரியத்தை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். இல்லைங்களா? அப்போ பாருங்க, இப்போ நம்முடைய ஆண்டவர் சிலுவையை சுமக்கத்தான் வந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வருகையின் நோக்கம் சிலுவையை சுமக்க வந்தார், கிரீடத்தை அணிய வரவில்லை என்பதை சொல்கிறார். இந்த உலகத்தின் பிரகாரமாக ஒரு கிரீடத்தை அணிந்து கொண்டு ராஜாவாக இருந்து மாநிலத்தின்படி ஆழ்வதற்கு அல்ல. அதோடு அவர் கனத்தோடும் வசதியோடும் மேன்மையோடும் வாழ்கிறதுக்கு வரல. ராஜானா அப்படிதான் இருப்பாங்க, பெரிய கனம், எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அதுக்கு மாறாக அவர் வெட்கமும் அவமானமும் கொண்ட மரணத்தை சந்திக்கும்படி வந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அதுதான் அதில் அருமையாக காரிச்சு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகும், செத்தாதான் பலன் கொடுக்குன்னு சொல்கிறார். அதோடு அவர் ஏற்படுத்த வந்த அந்த ராஜ்யம் சிலுவையில் அறையப்படுவதிலிருந்து தொடங்குவதாக இருந்தது. இன்றைக்கு நம்மை ஆளுகிறார். இன்றைக்கி அவருடைய ராஜ்யம் மத்தியில் இருக்குது. அந்த ராஜாவினுடைய சட்டம்தான் வேதம். அவரால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகள் தான் போதகர்கள். இப்படி ஆண்டவர் ஆளுகிறார், தம்முடைய பிரசித்தமாக ஆளுகிறார். இப்போ அவர் வந்த பொழுது அவர் அமைக்க வந்த அந்த ராஜ்யம் சிலுவையிலிருந்து தொடங்குவதாக இருந்தது, முடிசூட்டப்படுவதிலிருந்து அல்ல. இல்லைங்களா? உலகத்தில் ஒரு முடிசூட்டி ஒரு மன்னனை ஏற்படுத்துகிற மாதிரி அல்ல. அதோடு இந்த ராஜ்யத்தினுடைய மகிமை பட்டயத்தினால் வெற்றி பெற்ற மகிமை அல்ல. ஒரு ராஜானா பட்டயத்தை எடுத்து, அதாவது கத்தி வாள் எடுத்துகிட்டு போய் சண்டையிட்டு மற்ற எதிரி நாட்டோடு சண்டையிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டும், அப்படிப்பட்ட காரியம் அல்ல இந்த ராஜ்யம். அதோடு பொன் வெள்ளியினால் இந்த பொக்கிஷங்கள்னால் ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யம் இல்லை. பெரிய பணம் செல்வாக்கெல்லாம் ஆட்சி அப்படின்னா கொள்ளையடித்து வந்தால் அது ஒரு ராஜ்யமாக மாறும். அதன் மூலமாக இந்த ராஜ்யம் ஏற்படலை. இந்த ராஜ்யம் இந்த ராஜாவினுடைய மரணத்திலிருந்து ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அதனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் மரணம். அதில் தான் ஆரம்பிக்குது இந்த ராஜ்யம் ஆரம்பிக்குது. இல்லைங்களா? அதோடு இந்த வசனத்திலிருந்து இன்னும் ஆழமான பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது என்னென்னா, கிறிஸ்துவின் மரணம் தான் உலகத்திற்கு ஆத்மீக வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும்.
அந்த ஒரு வலிமையான அந்த உண்மையை, சத்தியத்தை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு ஆத்மீக வாழ்வுக்கு ஆதாரமாக அவருடைய மரணம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அவருடைய மரணம் தான் இந்த உலகத்தினுடைய ஆத்மீக வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்குது. அவர் இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிற உண்மையை ரொம்ப துல்லியமாக இது நமக்கு சொல்லுகிறது. இப்போ அவருடைய சிலுவை மரணம் மனித குலம் அனைத்திற்கும் நன்மையை பயக்கும் ஒரு மகத்தான அறுவடையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். மனித குலத்துக்கே ஒரு நன்மையை உருவாக்குகிற ஒரு அறுவடையை அது உருவாக்க வேண்டும். அப்போ முதல்ல விதை விதைக்கப்பட்டால்தான் அறுவடை உருவாகும். அப்போ அவருடைய மரணங்கிறது ஒரு விதை தானியத்தின் மாதிரி. அந்த விதை தானியம் எண்ணற்ற அழியாத ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமும் இரக்கங்களின் வேறாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் பல தேசங்கள்லேருந்து இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அதற்கு அவருடைய மரணம் அன்று விதைக்கப்படுகிறது. நிறையா போராளிகளுக்கு கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க. போராளிகளுக்கு பயன்படுத்தினா கூட பரவாயில்ல, இந்த வெட்டியாக சுற்றி இருக்கிறவங்களாம் பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்கிறோம் ஊருக்குள்ள. அதாவது இந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் செத்து போனால் அதில் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் போராட்டத்தில் வீர வணக்கம்னு சொல்லி போஸ்ட் அடித்து வீர வணக்கம், இவர் மறிக்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்னா அவருடைய புரட்சிகரமான கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மறித்தாலும் அநேக புரட்சியாளர்கள் எழுவார்கள் அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய அறிஞர்கள், போராட்டக்காரர்கள் அவங்களுக்கு எழுதுனாங்க. இப்போ ஊருக்குள்ளே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க கூட வீர வணக்கம் வந்து அது என்னன்னே தெரியாமல் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் அறிஞர்களுக்கே அது பொருந்தி வருமா? ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாக விதைக்கப்பட்டவர் இல்லைங்களா? விதைக்கப்பட்டு அவர் மறித்தாதான் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உலகம் முழுவதுக்கும் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன? அப்போ ஒரு விதை தானியத்தை போல எண்ணற்ற அழியாத ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதங்களும் அதோட இரக்கங்களின் வேறாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். விதை தானியம் மாதிரி எங்கள் சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லுது. சுவிசேஷத்தினுடைய மகத்தான கோட்பாடை இது வெளிப்படுத்துகிறது. சுவிசேஷம் என்ன அப்படிங்கிறதுடைய பெரிய கோட்பாட்டை இதை எளிமையாக சொல்லுது. என்னென்னா கிறிஸ்துவின் பதிலால் மரணங்கிறது கடவுளுடைய நாம மகிமைக்கும் இழந்து போன உலகத்திற்கு மீட்பையும் வழங்குகிறது என்கிற மகத்துவமான காரியத்தை சுவிசேஷத்தினுடைய அந்த மேலான காரியத்தை எளிமையாக சொல்லுது. இல்லைங்களா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கு, செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் இல்லைங்களா, அது ரொம்ப பதிலால் மரணம் இல்லைங்களா. பாவிகள் மறிக்க வேண்டிய இடத்துல தான் அதை ஏற்றுக்கொண்டு மறிக்கிற பதிலால் மரணம் இல்லைங்களா. அதைத்தான் அது நமக்கு சொல்லுது. இதிலிருந்து இது நம்ம பார்க்குறோம். ஒரு புறம் இல்லைங்களா, விதைப்பு இல்லாமல் அறுவடை இருக்காது இல்லைங்களா. அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், இது நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லி கொடுக்குது. 25ஆம் வசனத்தில் சொல்லுது, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான் என்று சொல்லி சொல்லுது. இப்போ ரெண்டும் ஒரு பொருத்தம் இருக்கிறத பார்க்குறோம். இயேசுனுடைய மரணம் நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயம். ரெண்டையும் தான் அந்த முதல் பயன்பாட்டில் நம்ம பார்க்குறோம். விதைக்காமல் அறுவடை இல்லை அப்படிங்கிறது. ஆண்டவர் விதைத்திருக்கிறார், நாம் அறுவடையாக அநேக மக்கள் ரட்சிப்படைகிறாங்க. அதிலிருந்து நமக்கு ஒரு காரியம் அங்கே இருக்குது. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் என்று சொல்லி ரட்சிக்கப்பட விரும்புகிறவன் ரட்சிப்பை பெற தேவைப்பட்டால் உயிரையே கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அது சொல்லுது. ரட்சிக்கப்படுவதற்கு அப்படின்னு சொன்னால் மெய்யான ரட்சிப்பை ஆண்டவருடைய கிருபையினால் அடைந்தவன். ரட்சிப்பு கிருபையினால் தான் வருது. அதை அடைந்தவன் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும். இது இருந்தால் இது இருக்கும். அப்போ ரட்சிக்கப்பட விரும்புகிறவன் அவன் தேவைப்பட்டால் ரட்சிப்பு பெறதுக்கு தன் உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுது.
அது சொல்லுது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கணும், அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். அதாவது இந்த உலக ஆசை, இச்சை, இந்த உலகத்தினுடைய அன்பு, இந்த உலகத்தினுடைய கௌரவம், இந்த உலகத்தினுடைய பரிசு, இதிலையெல்லாம் தன்னுடைய காரியத்தை ஈடுபடுத்தி அதிலேயே வாழுகிற எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கணும். அது ஒன்றே அவர்களுடைய இலக்காக இருக்குது. அதே அதுதான் அவங்களுடைய ஓட்டம் இல்லைங்களா. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அன்பு அது ஒரு போலியான அன்பு. அநேகருடைய அன்பு போலியானதாகத்தான் இருக்கும் சரிங்களா. ஏன் அப்படின்னா அந்த அன்பில் நம்ம ஏற்கனவே பிலிப்பியரில் பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த அன்பில் அது அறிவு சார்ந்த அன்பு இல்லை. அந்த அன்பு ஒரு ஆழமான அன்பு இல்லை. அந்த அன்பு ஒரு உண்மையான அன்பு இல்லை இல்லைங்களா. அந்த அன்பில் அந்த அன்பினுடைய மூலம் கிறிஸ்து இல்லை. அது ஒரு சுவிசேஷ அன்பு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ அந்த அன்பு ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அதுக்கு ஒரு பதிலாக தான் செய்யும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நிறைய காரியங்கள் பார்ப்போம். டிவிகள்லாம் பார்த்தீங்கன்னா செய்திகளில் ஒரு மனிதன் ஏதாவது சின்ன தவறுகள் செய்திருக்கிறான் அப்படின்னா உடனே அவன் மேலே எல்லாத்தையும் மீடியாவெலாம் பெருசாகிடுச்சு. அதை இதையும் சொல்லி அவர் பேரை, அந்த மனிதனுடைய பெயரை அவமதித்து கேவலப்படுத்தி என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. இல்லை சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி திட்டுறது, அவங்க குடும்பத்தை திட்டுகிறது, பிள்ளைகள் எல்லாத்தையும் கேவலமாக திட்டுறது, இதெல்லாம் நடக்குது. அதே மனிதன் நாளைக்கு ஒரு சோத்து பொட்டில் தட்டி கொண்டு யாருக்காவது கொடுத்துட்டா உடனே கிரேட் சார், கிரேட் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க. அதே போன மாதம் தான் திட்டிக்கிது, இந்த மாதம் கிரேட்டுக்குது. இப்போ அன்பு பார்த்தீங்களா. அப்போ இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அறிவு சார்ந்தது இல்லை, சோறு சார்ந்தது இல்லைங்களா. கண்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து சாப்பாடு கொடுத்து மற்ற ஏதாவது காரியத்தை செய்தால் இது இந்த உலகத்தில் செல்வாக்கை அடைய முடியும். இந்த மாதிரி ஒரு மனிதன் இல்லை, இந்த மாதிரி ஒரு உயர்வானவன் இல்லை, இதையெல்லாம் நம்ம சொல்லிடுவாங்க. அதே மனிதன் சின்ன ஒரு காரியத்தை செய்து விட்டான், அவன் செஞ்சது, அந்த மனிதன் செஞ்சது சின்னதாக இருக்கும், இவன் அதை ஊதி 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 பெருசாக்கி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்துக்குவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அப்போ இந்த உலகத்தின் மீதான அன்பையும் அதன் செல்வாக்கையும் கௌரவங்களையும் இன்பங்களையும் அது கொடுக்குற வெகுமதிகளையும் ஒரு நல்ல தெய்வ பிள்ளை குழி தோண்டி பிழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் மற்றவர்கள் புகழ்வார்கள், மற்றவர்கள் நம் மீது அன்பு காட்டுவார்கள் அப்படிங்கிறதுக்காக நாம் அன்பு மற்றவங்க மேலே செலுத்துறதில்லை இல்லைங்களா. நாம் கத்த நிமித்தமாக எல்லாரையும் உண்மையாக இறுதிய சுத்தத்தில் இறுதியத்திலிருந்து அந்த அன்பு வரும். வார்த்தையிலேருந்து வார்த்தையிலேருந்து அன்பு காட்டுறது ஈஸி. அது எந்த ஒரு இதுவும் இல்லை, வேண்டாம் நடித்தா மட்டும் போயிடும் இல்லைங்களா. இறுதிப்பூர்வமாய் வருகிற அன்பு அது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட ஆவியானவர் உணர்த்துவார் இல்லைங்களா. அந்த அன்பு இப்போ பாருங்கள், இங்கே அதுதான் சொல்லப்படுது, தன் ஜீவனை இந்த உலகத்தில் வெறுக்கணும், அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக்கொள்வாங்க. அப்போ இந்த வெகுமதி இதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கணும், உலக இச்சைகளை குழி தோண்டி புதைக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படி செய்கிறது மூலமாக இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் சிறந்த ஒரு அறுவடையை தான் பெறுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவர் பெறும் இல்லைங்களா. அந்த விசுவாசம் இருக்கிற வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்கு இல்லைங்களா. இப்போ தன்னுடைய ஆத்மாவுக்காக எதையும் இழக்க முடியாத அளவுக்கு இப்போது இருக்கிற வாழ்க்கையை நேசிக்கிற மனிதர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் என்பதை ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள் இல்லைங்களா. இன்னைக்கு இருக்கிற தன்னுடைய ஆத்மாவுக்காக இந்த உலகத்தில் எதையும் இழக்க முடியாத இந்த உலகத்தை நேசித்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு நாள் வரும், கர்த்தருடைய நாள். அந்த நாளில் தான் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்பதை அறிந்து கொள்வார்கள் இல்லைங்களா. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், வாலிபனான ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததினால் துக்கப்பட்டு கடந்து போய்விட்டாங்க பார்க்கணும். அதே கூட ஓமையில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சம்பரவமாக இருந்த ஐஸ்வர்யமான பார்க்கணும் லாசரு ஓமையில். அந்த மனிதன் தன் வாழ்நாளெல்லாம் அவன் சம்பரவமாக இருந்திருக்கிறான். நான் மறித்து அவன் நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிற பொழுது அவனுடைய வேதனை பூமியை மாதிரி ஆண்டவர் பூமியில் சொல்கிறார் இல்லைங்களா.
அவன் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறதை அவன் அப்பொழுது உணர்ந்து விடுகிறான். இப்படி இந்த தன்னுடைய ஆத்மாவுக்காக எதையும் இழக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் இந்த உலகத்து வாழ்க்கையை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் அப்படிங்கிறது தெரியும். ஆண்டவர் இன்னொரு பூமியில் கூட அருமையாக சொல்கிறார், ஒரு மனுஷன் பல சொத்துக்களை சேர்த்து வைத்து எல்லாத்தையும் சேர்த்து வைத்து உட்காந்து தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்குறான், என் ஆத்மாவை நீ எல்லாம் உனக்காக சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது, நீ சந்தோஷப்படு இளைப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மதிகேடனை இன்று ராத்திரியிலே மரணத்தை சந்திக்க வேண்டுமா, ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் இவையெல்லாம் யாருடையது அப்படின்னு சொல்லி மனிதன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக எதை செய்ய முடியும் என்று கேட்குறார். இல்லைங்களா? அதுதான் பார்க்கணும். அதுக்கு மாறா இந்த வாழ்க்கையில் தனக்கு பிரியமான எல்லாவற்றையும் தூக்கி எறிய தயாராக இருக்கிறவர்கள், அதாவது அந்த மனிதனுடைய ஆத்மா தான் முக்கியம்னு சொல்லி அதில் நின்று மாமிசத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைகிறவர்கள் அவர்கள் தோல்வி உற்றவர்கள் அல்ல அப்படிங்கிறத ஒரு நாளில் அவர்கள் அறிந்து கொள்வாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியத்தை நம்ம இழக்கிறோமே இல்லைங்களா? தன்னுடைய ஆத்மாவுக்காக ஆத்ம மீட்பு கடவுள் ஏற்கனவே நம்மளை ரட்சித்திருக்கிறார், அதற்கான பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா பரிசுத்தமாகுதல் அவனில் நடக்கும், தொடரும் இல்லைங்களா? இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இல்லைங்களா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம்னோடனே இது நம்ம கடமை பொறுப்பெல்லாம் இல்லை, நம்ம வாட்டி படுத்து கிடக்கிறது பாவத்தில் கிடக்கிறது இல்லை இல்லைங்களா? இது நடந்தால் இது நடக்கும், இது நடக்கலை அப்படின்னா இது நடந்திருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறி போட்டு கேள்வி கேட்டுக்கணும். அதனால தான் சுய பரிசோதனை என்று சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா சுய பரிசோதனை. அப்போ அது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரு நாள் இந்த உலகத்தில் இழந்தது, இந்த உலக ஆசை இச்சைகள், இந்த பாவமான காரியத்தை எல்லாம் நம்ம வெறுத்தது ஒரு நாள் வரும். அன்றைக்கு நம்ம தோல்வி உற்றவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாம் இழக்கிற காரியம் நாம் பெறப்போகிற ஆதாயங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு நெல்மணி தரையில் விழும்போது நெல்மணி, உதாரணத்துக்கு ஒரு தேங்காய் இருக்குது, நான் தேங்காயே சொல்லிக்கிறேன், தேங்காயில் எனக்கு பரிச்சை இருக்குதுன்னா அது சொன்னால் பாருங்கள். தேங்காய் விவசாயத்துலேயும் கொஞ்சம் பரிச்சை இருக்குது. நான் சொல்கிறேன், தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயை கையில் வச்சுக்கிறோம், அதை உடச்சி சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம். அந்த தேங்காயை வச்சிருந்து அதை விதையாக உதைச்சி மரமாக உருவாக்கி பல தேங்காயை உருவாக்கி பல தோட்டங்களும் கூட ஆக்க முடியும் இல்லைங்களா? இப்போது அந்த மாதிரி இந்த உலக காரியங்களில் அப்படியே இருந்து இந்த உலக இன்பங்கள் இல்லைங்களா அதை அனுபவித்து அது ஒரு இன்பமும் சொல்கிறாங்க. நல்லா சிந்திச்சதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போது இந்த வயசுலேயே வாழ்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சீக்கிரமாக இப்போ 60 வயசு ஆகிருக்கக்கூடாதான்னு சிந்தனையெல்லாம் வர சில நேரத்தில் இன்னொரு 65 வயசு இருந்திருந்தால் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் பரலோகத்துக்கு அப்படின்னா. நான் இங்கே இருக்கிறதெல்லாம் டைகெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம யூத்துன்னு பண்ணியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? அது அவ்வளவு இந்த உலகம் அப்படி இருக்குது இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுறது என்ன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதா? அதே சொன்னாலுங்களா, ஒரு நாளுக்கு போய் மேலே கீழே வேணால் முட்டு வலி தான் வருது, வீட்லேயே இருந்துவிட மாட்டேன். அதில் என்ன சந்தோஷம் கிடைக்கிது? மேலே போய் பார்த்துட்டு நடந்து கை கால் வலி வந்தது தான் மிச்சம் இல்லைங்களா? அதுதான் மிச்சம், வேறு ஒரு மிச்சம் கிடையாது இல்லைங்களா? எங்கேயாவது போய் பார்த்தா அது ஒரு வேடிக்கையாக இருக்குது. சும்மா கொஞ்ச நேரம் பார்க்குறோம், பட் ஆனால் அதில் என்ன அவ்வளோ பெரிய இன்பம் கண்டுருவோமா அப்படின்னு இல்லை. நல்ல உயர்தரமான பிரியாணி கடைக்கு போய் ஒரு பிரியாணி கொண்டாலும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். சாப்பிட்டு பார்த்து முடிச்சு அவ்வளோதான். அது எவ்வளோ காஸ்ட்லி பிரியாணி சாப்பாடுகளாக இருந்தாலும் அது 2வது பிளேட்டு வாங்கிட்டு 3வது பிளேட்டை நம்மக்கிட்ட கையில் கொடுத்தா வாந்தி வந்துடும், நமக்கு கொமட்டிக்கிட்டு வந்துடும். ஒரு பிரியாணியோடு இருக்கும்போது தான் அளவாக இருக்குது. இன்னொரு 1/2 பிளேட்டை வாங்கி அதில் போட்டால் அது உயர்தரமாக இருந்தாலும் கூட நமக்கு ஒரு மாதிரி சீனாக இருக்குது. ஏன்னா அது ஒரு இன்பமே இல்லை. ஆனால் மனிதன் அதுதான் இன்பம்னு நினைக்கிறான். என்ன இன்பம்னு நினைக்கிறான்? பெரிய வீடு, பெரிய சோஃபா, பெரிய டிவி, பெரிய காரு, சொகுசு காரு அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதில் இன்பம் வருதா?
அப்படின்னா எனக்கு தெரியல. வேதம் அப்படி ஒரு இன்பமா, அது ஒரு இன்பமா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்காது இல்லைங்களா? உண்மையான இன்பமும் சந்தோஷமும் கடவுளிடத்துல தான் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறது தான் ரொம்ப இன்பம். பாருங்கள், நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறோம். ட்ரெஸ் வாங்கும்போது தான் எனக்கு இந்த யோசனை வரும். ட்ரெஸ்ஸை வாங்கி 2 மணி நேரம் வாங்கிறதுக்கு எத்தனை கடைகள் போகிறாங்க, டிசைன் பண்ணுறாங்க, எதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாங்கி 2 மணி நேரம் அதை கொண்டு போடாச்சு. இவ்வளோ தான் அதோடைய இன்பம் இல்லைங்களா? ட்ரெஸ்ஸு எப்படி எல்லாம் இருக்கும், வாங்குறதே ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்கள் எப்படி வாங்குவாங்க. எல்லோரும் பார்த்தா கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதுதான் அவனுடைய எண்ணம் இல்லைங்களா? இப்படி இந்த உலகம் அநேக காரியங்களை தன் ஆத்மாவுக்காக இழக்க முடியாதபடிக்கு இதையே நேசித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இதுக்காக நான் என்ன வரேன்னா, சாப்பிடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றது இதை சொல்லலை. நான் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு மாறாக இதுவே எல்லாம் அப்படிங்கிற விதத்தில் நடந்து கொள்கிறோம். அதனால் நீங்கள் சன்னியாசி வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, மாலுக்கு போயிட்டு வாங்க, பீச்சுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, அது சொல்ல வரல நான். ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழ்கிற மனிதர்கள், இதுதான் வாழுகிற பொழுதே சொர்க்கம்ங்கிற வார்த்தையில் உலகத்தான் பயன்படுத்தாம லத்தம் இல்லைங்களா? ஆகவே இந்த உலகத்தில் இழந்து வாழ முடியாத இல்லைங்களா, தன் ஜீவனை இந்த உலகத்துக்குரிய அந்த காரியங்களை நேசித்து ஆத்மாவுக்குரிய காரியத்தை விடுகிற மனிதன் ஒரு நாள் அவன் பார்ப்பான், தான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான். இந்த உலகத்தில் தான் சம்பாதித்து வைத்திருந்த மோசமான காரியங்கள் அல்லது இந்த உலகத்தில் மேன்மையின் கருதின காரியங்கள் எல்லாமே விட்டு கடந்து போக வேண்டும். கூட விஜயகாந்த் அவர் இறந்து போயிட்டார். நிறையா பேருக்கு சாப்பாடு போட்டாரு. நல்ல மனுஷன் எல்லாரும் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் நல்ல மனிதனாய் வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு உலகத்தானே பாருங்கள், நல்ல மனிதன்னா இயேசுவை விசுவாசிக்கல, ஆனால் உலகத்தின் பார்வையில் நல்ல மனிதர்களாக இருந்தது. இன்றைக்கு இறந்து போனதுக்கப்புறம் எல்லோரும் வராங்க, பிடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு போட்டாவுக்கு போயிட்டார் ஆல்ரெடி இல்லைங்களா? இனி அடுத்த வருஷம், அதுக்கடுத்த வருஷம் அவ்வளோதான், மக்கள் மறந்துடுவாங்க இல்லைங்களா? அவர் சேர்த்து வைத்த சொத்து எல்லாமே இருக்காது. இப்போ அது மாதிரி பார்க்கும் இல்லைங்களா? அவருக்கு ஒரு ரக்கையெல்லாம் போட்டு தலையில் ஒரு மாதிரி வளைய மாதிரி சுற்றுற மாதிரிலாம் போட்டு ஃபோட்டோலாம் இது பண்ணி போடுறாங்க. இப்போ இதில் எல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டு என்னது சொர்க்கத்தில் என்னது இந்த இது விக்கிரகங்களுக்கு உணவளிக்க சென்று விட்டீரோ அப்படின்லாம் பொம்மை மாதிரி போட்டு இந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குமா, அது போய் சோறு போட்டுக்கிற மாதிரிலாம் போட்டா போட்டுங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, சோறு போட்டால் பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அதுதான் வேதம் மட்டும் சொல்கிறது. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஒரு சுய பரிசோதனையை இது நமக்கு தூண்டணும் இந்த வார்த்தை. அதான் சொல்லி பாருங்க, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கணும், அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் என்று சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு எப்படி அது பொருந்துகிறதோ, ஒரு விதை நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் கொடுக்காது என்று சொல்கிற பொழுது மாதிரி அது நமக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பொருந்துகிறதாக இருக்குது. அதாவது கடமை பொறுப்புகளில் பொருந்துகிறதாக இருக்குது. நாம் மரித்து யாருக்கும் ஜீவனை கொடுப்பதில்லை, ஆனால் அந்த வார்த்தை நமக்கு பொறுத்துக்கிறதாக இருக்கிறது. அதாவது மரணம் இல்லாத வாழ்க்கை இருக்க முடியும், மரணம் இல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாம் நம்முடைய பாவத்திற்காக மரிக்கவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கை இல்லை, மரணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதோடு கசப்பு இல்லைன்னா இனிப்பே இருக்க முடியாது இல்லைங்களா? இனிப்பு ஒன்று இருந்தால் அதுவே கசப்பும் அப்போ தான். அதாவது கசப்பு இல்லைன்னா இனிப்புங்கிறதுக்கே வித்தியாசம். இது கசப்பு, இது இனிப்பு, ரெண்டு இருக்குது இல்லைங்களா? இது இல்லைன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. இருட்டு இல்லைன்னா வெளிச்சத்துக்கு மதிப்பு இருக்கா? ரெண்டு இருக்குது, ரெண்டு துருவம் இல்லைங்களா? அது மாதிரி கசப்பு இல்லைன்னா இனிப்பு இருக்க முடியாது. அதாவது நாம் மறிக்கவில்லை என்று சொன்னால், அதாவது நாம் அந்த மாதிரி பாவமான அந்த கசப்பான காரியங்களை
நாம் வெறுத்து ஒதுக்கவில்லை என்று சொன்னால் இனிப்பு போன்ற அந்த மேலான வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. சிலுவை இல்லாமல் கிரீடம் இருக்காது. அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன்னா சிலுவை இல்லாமல் நமக்கு கிரீடம் இல்லை என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ கிறிஸ்துவனுடைய மரணம் இல்லாமல் உலகத்துக்கு ஜீவன் இருந்திருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கணும். கிறிஸ்து மறிக்கலைன்னா அந்த உலகத்துக்கு ஜீவன் அல்ல. நாமும் பாவத்துக்கு மறிக்கவும் இந்த மாமிசம் இருக்கு இல்லைங்களா, அதனுக்கு பிரியமான எல்லா காரியத்தையும் சிலுவையில் அறையவும் தயாராக நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய மரணத்திலிருந்து நாம் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். கிறிஸ்து எப்படி கிறிஸ்துவின் மரணம் இல்லாமல் உலகத்துக்கு ஜீவன் இல்லையோ அதே மாதிரி நம்ம பாவத்துக்கு மறிக்காமல் நமக்கு பிரியமான அனைத்தையும் சிலுவையில் அறையாமல் நமக்கும் கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். இதோட வாழ்வேன், இது மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பேன், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்வாருன்னு நினச்சா ஒரு நாள் வரும், அந்த நாளில் வெக்கப்பட்டு இருப்பவர்களாக இருப்பார். இல்லைங்களா? இப்போ இதை நாம் நினச்சி ஒரு நாள் நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கொள்ள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 29ஆம் வசனம் சொல்லுவார். 11 மத்தேயு 11:29 என்னிடத்தில் வந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாக இருக்கு, சுலபமாக இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களையே விட்டக்கூடாது. 29ஆம் வசனம் தொடர்ந்து சொல்லுவார், வந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவார். இல்லைங்களா? மத்தேயு 11:29 நம்ம அதை பார்க்கணும். இப்போ பாருங்கள், சிலுவையை எடுத்துக்கொள்ளணும். நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிற அந்த மகிழ்ச்சிக்காக நாம் சிலுவையை சகிக்க வேண்டும். பரலோக வாழ்வு நமக்கு இருக்கிறதுங்கிறதுனால நம்ம அதை சகிக்க வேண்டும். இறுதியில் நம்ம எஜமானராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பக்கத்தில் நாமும் இருப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு எப்போவுமே. இப்போ நல்ல விதைகள் புதைக்கப்படுவதை பார்க்குற குழந்தைகள் இல்லைங்களா, சிலர் பார்க்கும்போது என்னவா இருக்கும், விதையை போட்டு மண்ணுகளை மூடுறதை பார்த்தா அறிவில்லாத, அதாவது இன்னும் அறிவில் வளராத சின்ன பிள்ளைகள் பார்க்குற பொழுது அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி முட்டாள்களாக இருக்கிறவர்களுக்கும் அதை பற்றின எந்த புரிதலும் இருக்காது. சரிங்களா? இப்போ அது அவங்களுக்கு வீணானதாக தெரியும். அது மாதிரி சுய சிலுவை மரணம், பரிசுத்தமாகுதல், இதெல்லாம் இந்த உலகத்திற்கு முட்டாள்தனமாகவும் வீணாகவும் தெரியும். இவர்கள் இவருடைய காலங்களை வீணடிக்கிறார்கள். இவர்கள் அனுபவிக்க வேண்டிய அநேகத்தை அனுபவிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய காரியம். நல்லா நாங்கள்லாம் நல்லா குடிக்கிறோம், நல்லா போதைப் பொருளெல்லாம் பயன்படுத்துகிறோம், எல்லாம் நல்ல பல காரியங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம். ஆனால் எந்த மக்கள் எதையுமே அனுபவிக்காமல் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, உண்மைங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு இவங்க பார்க்கும்போது ஒரு வீணானது மாதிரி தெரியுது. சரிங்களா? விருதாவாகவே எல்லாத்தையும் செய்கிறாங்க. இவங்களுக்கு எந்த பயன் கிடைக்க போகுது? இவர்கள் ஒரு மதிகட்டவர்கள், பைத்தியக்காரர்கள் மாதிரி மக்கள் நினைப்பாங்க. சரிங்களா? உண்மையாக வாழுகிற மனிதர்களை பூரா அப்படி தான் நினைப்பாங்க, பரிசுத்தமாக வாழும். அப்போ சுய சிலுவை மரணம் அப்படின்னா நம்முடைய ஆசை இச்சைகளை நாம் சிலுவையில் அறைகிற காரியமோ அல்லது பரிசுத்தமாகுதல், ரசிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாகுதல், அதெல்லாம் அந்த உலகத்துக்கு பார்க்கும்போது முட்டாள்தனமாகவும் வீணாகவும் தெரியும் என்று சொல்லி பார்க்கணும். பாருங்கள், கலாத்தியரில் ஒரு வசனம் சொல்லி பாருங்கள். கலாத்தியரில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கலாத்தியர் 6:8. தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி சொல்கிறான். இல்லைங்களா? மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். இல்லைங்களா? பாவம், மாமிசென்று பாவம். இந்த பாவத்தின்படி வாழுகிறவன் அவன் கடைசியாக நரகத்துக்கு போய் செல்லுவான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் பரிசுத்த ஆவியினாலே, அதாவது பரலோக வாழ்வு இல்லைங்களா, அந்த ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அடைப்பான். அது பரிசுத்த ஆவியினால்
நடத்தப்பட்டு பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டு வாழுகிற மனிதன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி ஒரு மேன்மையான பரலோக வாழ்வு நமக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிப்பார். அப்புறம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், விதைக்காமல் அறுவடை இல்லை என்று சொல்லிப்பார். அப்போது இது நம்ம கேள்வி கேட்டுக்கணும். கிறிஸ்துவராயிட்ட கிருபையினாலே மீட்புங்கிறது அதுதான் சத்தியம். ஆனால் அப்படி ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும், பரிசுத்தமாக இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தால் இந்த உலக காரியத்தை நேசித்து அதிலேயே தன் பல மணி நேரங்களை செலவிட்டு விட்டுருக்கிற வாழ்க்கையை பார்த்தோம்னா அது நம்ம சந்தேகப்பட வேண்டிய ரட்சிக்கக்கூடிய காரியம். ஆகவே விதைக்காமல் அறுவடை இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம் அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டியது அவசியம். எல்லாம் பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியம். இதெல்லாம் நம்முடைய கடமை பொறுப்பு என்பதை தான் நம்ம இதிலிருந்து முதல் பயன்பாடாக எடுத்துக்கொள்கிறோம். எல்லாம் செய்யணும் சரிங்களா. ரெண்டாவது பயன்பாடை பார்த்து நம்ம முடிப்போம் சொல்லணும். ரெண்டாவது, நாம் கிறிஸ்துவை சேவிப்பதாக உரிமை பாராட்டினால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். நாம் கிறிஸ்துவை சேவிக்கிறதாக உரிமை பாராட்டினால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். 26ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனுக்கு பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி ஊழியம் அப்படின்னோடனே இதெல்லாம் ஏற்கனவே பார்க்குறோம். நிறைய பேர் ஊழியன்ட்டாலே பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம் நினச்சிட்டு இருக்காங்க. அது போதக வழியம். ஊழியம்னு வேறு வார்த்தைகளுக்கு எல்லாமே அது அந்த ஒரு காரிய அர்த்தத்தை கொடுப்பது இல்லை இல்லைங்களா. ஊழியக்காரன் என்று சொல்லி ஊழியம் செய்வானால ஊழியம்னா வேலைக்காரன், ஒரு அடிமை என்று சொல்லி சொல்லப்படுது இல்லைங்களா. அதுதான் வேலை சொல்லி. அதாவது அந்த மனிதன் ஒரு அடிமையானவன், அவன் தன் எஜமானுக்கு சேவை புரிகிறவனாக இருப்பான், சேவை செய்கிறவனாக இருப்பான் இல்லைங்களா. அப்போ நாம் கிறிஸ்துவை நாம் சேவிப்பதாக அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் அதாவது அவருக்குரிய காரியத்தில் நம்ம அவரை விசுவாசித்து வாழுகிறவர்கள் என்று சொன்னால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவான். அதாவது பின்தொடர்தல் என்பது ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்ட வார்த்தை. உதாரணத்துக்கு ஒரு சிப்பாய் தளபதியை பின்பற்றுவது மாதிரி. ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறாங்க, தளபதி இருந்தாங்கன்னா ஒரு தளபதி இந்த சிப்பாய்களுக்கு கமாண்ட் கொடுப்பார். இந்த ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னால் அப்படியே அவர்கள் செய்வாங்க. சுதந்திர தினத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி திறந்து பாருங்கள், குடியரசு தினத்தில் அதாவது போடுறாங்கன்னு பாருங்கள், பிடித்த இது போவாங்க பாருங்கள், அணியாக போகிறது. அவங்க கமாண்ட் கொடுக்கும்பொழுது இவங்க அதெல்லாம் செய்வாங்க. அப்படி பின்பற்றுகிற மாதிரி என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறது. அது மாதிரி பின்பற்றுகிறது. அதோடு வேலைக்காரன் தன் எஜமானை பின்பற்றுகிறது மாதிரி. அடிமைகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செய்வார்கள். எஜமான் என்ன சொல்கிறாரோ அப்படியே அந்த வேலைக்காரன் செய்வான். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்பற்றுவது மாதிரி. ஆசிரியர் என்ன நடத்துகிறவர்கள் சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிறது, பின்பற்றுகிறது தான் நம்ம பார்க்கணும். செம்மறியாடுகள் தன் மேய்ப்பனை பின்பற்றுவது மாதிரி நாம் பார்த்தோம். மேய்ப்பனை அதை பின்பற்றி வரும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அந்த மாதிரி நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நாம் கிறிஸ்துவை சேவிக்கிறதாக உரிமை பாராட்டி கொண்டால் நான் கிறிஸ்துவின் உடையவன் அப்படின்னு சொன்னால் நாம் அவரை பின்பற்றணும். அவர் என்ன சேவிக்கிறதுன்னு அதுதான் அவருக்காக அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறது. இப்போ விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உண்மையாக பின்பற்றுவருடைய முதன்மையான அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும் சரிங்களா. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இன்று கடவுளை விசுவாசித்திருக்கிறோம், அதுக்கு அடையாளம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. இது ரெண்டு ஒன்றோடு ஒன்று பின்னிக்கு செய்த காரியம் என்று சொல்லி பார்க்குறாரு. அதுதான் முதன்மையான அடையாளம். உண்மையான விசுவாசம் உள்ள கிறிஸ்துவர்கள் அது எப்பொழுதும் காணப்படும் என்று சொல்லி பார்க்கணும். விசுவாசம் கீழ்ப்படுதல்.
இப்போ நம்ம கிறிஸ்துவை சேவிக்கிறோம்னு சொன்னால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். சில நேரங்களில் நம்முடைய அறிவு சின்னதாக இருக்கலாம், நம்முடைய பலவீனம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், இல்லைங்களா? இருக்கலாம். கிறிஸ்துவர்கள்னா எல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க இல்லை. சில நேரத்தில் நம்முடைய அறிவு ரொம்ப குறைவானதாக, அதே நேரத்தில் நம்முடைய பலவீனம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அவர்கள் கிறிஸ்து சொல்லுவதை நம்புகிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நம்புகிறாங்க, அவன் தான் கிறிஸ்துவன், இல்லைங்களா? எல்லாம் இருந்த போதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறது, கிறிஸ்து கட்டளையிட்டு இருக்கிறத செய்கிறதுக்கு முயற்சிக்கிறது, இல்லைங்களா? இதெல்லாம் அவரை சேவிக்கிறதா? இல்லைங்களா? எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப மோசம். தனக்கு என்ன தெரிந்து கடவுள் இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதில் அவன் உண்மையோடு நடக்க வேண்டும். மேற்கொண்டு ஒவ்வொரு காரியத்தில் கற்று வளர வேண்டியது அவசியம், இல்லைங்களா? பாருங்க, அவங்கள பார்த்தா கிறிஸ்து சொல்லுவார், அவர்கள் என்னை சேவிக்கிறார்கள், அவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி சொல்லுவார். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்தியத்துக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவார், இல்லைங்களா? யாரை பார்த்து சொல்ல போகிறார்? அப்படி இருக்கிறவர்களை பார்த்து தான் சொல்லுவார். இப்போ கிறிஸ்துவ பெயரளவு சேவிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு வேலை. பாட்டு போடுறது, காணிக்கை போடுறது, அவர் செய்தி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது, அவர் வீட்டுக்கு போயிடுறது, இதெல்லாம் வந்து சும்மா வெறுமனையும் செய்ய முடியும், இல்லைங்களா? அதெல்லாம் எளிமை, இல்லைங்களா? அது ஒரு அப்படி சேவிக்கிறேன்னு சொல்லிக்கிறது ஈஸி, இல்லைங்களா? அதோடு பெரும்பாலான மக்களை அது திருப்திப்படுத்துகிறது, இல்லைங்களா? ஆனால் விசுவாசத்திலையும் வாழ்க்கையிலையும் அவரை பின்பற்றுவது நமக்கு அநேக நேரம் இந்த உலகத்தில் துன்பத்தையே உருவாக்கும் என்று சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஈஸி, அது மனிதரையும் பிரியப்படுத்திவிடும், இல்லைங்களா? ஆனால் கடவுளுக்காக வாழுகிற விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் அநேக நேரம் துன்பங்களையே ஏற்படுத்தும், இல்லைங்களா? பாட்டு பாடினா, ஜெபம் பண்ணா, சும்மா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் பரலோகத்துக்கு போயின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் செய்யனால ஈஸியாக செய்யும். நிறைய பேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும்னால எனக்கு பின்பற்றப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறான். எனக்கு பின்னே வா, எனக்கு பின்னே அந்த பரிசுத்த பாதையில் வா அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் கடவுளை ஆராதித்திருக்கிற அந்த பொது ஆராதனைங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருந்த போதிலும் இதில் மட்டும் நம்ம பண்ணுறதுனால தான் இதுதான் அப்படின்னு நினச்சி கேட்குற சக்திகள் அது வெளியில் தான் செயல்படும், உள்ளுக்குள்ளே செயல்படாது. உள்ளுக்குள்ளேயும் செயல்படும், பட் வெளியில் தான் அதிகமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். குடும்பத்திலே, சமுதாயத்திலையும், சபைகள், அப்படி எல்லா இடத்துலையும், இல்லைங்களா? இப்போ பாருங்கள், சில நேரம் இந்த உலக மனிதர்களுக்கு முன்பாக அதை சிரிப்பு, ஏளனம், எதிர்ப்பு, துன்புறுத்தல் இதெல்லாம் நடக்கும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் உலகத்திலிருந்து கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இதுதான் கிடைக்கும் உலகத்திலேருந்து, அதுதான் கிடைக்கும். சிரிப்பாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, எதிர்ப்பு காட்டுவாங்க, துன்புறுத்துவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தா அந்த உலகம் நமக்கு கொடுக்குற வெகுமதி. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திலிடத்துலேருந்து நமக்கு மகிமை வரல அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரோமரில் 2:29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படும். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வெளிப்பிரகாரமாக விருத்த சேதனம் செய்து கொண்டு அதை மேன்மை பாராட்டுகிற யூதர்களை குறித்து பவுல் சொல்கிறார். ஏன்னா உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இல்லைங்களா? மாமிசத்தின்படி வெளியே கையில் செய்கிற விருத்த சேதனம் அல்லன்னு சொல்கிறார். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல தேவனாலே உண்டாகிறது, கடவுளிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஏளனமான வெகுமதிகள் கொடுக்கப்பட்டாலும் இது மனுஷரிடத்துலேருந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வெகுமதி வரல, அது ஆண்டவரிடத்துலேருந்து வருது, இல்லைங்களா? சரி, அவர் பாருங்கள், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். நமக்கான அற்புதமான வாக்குறுதிகள் இங்கே நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு,
இல்லைங்களா? ரொம்ப பாருங்க, அப்படி என்னை சேவிக்கிறவனாக உறுதி பாராட்டினால் என்னை பின்பற்ற கடவான்னு சொன்ன தேவன் அவருக்கு ஒரு அருமையான வாக்குறுதியை கொடுக்குறாரு. என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு? 26லேயே சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார். பாருங்க, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் வேலைக்காரனும் இருப்பான், ஊழியக்காரன். ஏன்னா ஒருவன் எனக்கு சேவை செய்தால் அவனை என் பிதா கணம் பண்ணுவார். இது அருமையான வாக்குத்தத்தம். இதுதான் வாக்குத்தத்தம். இப்படி இருக்கிற பொழுது நீ என்ன பண்ணணும்? நான் எங்கே இருக்கணும்? தாவின் வலது பாஷத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கார். இந்த பரலோகத்தில் இருக்கும் பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணினார்ல அந்த தெய்வம் உன்னை கனம் பண்ணுவார் என்று சொல்லி சொல்கிறார். அது அருமையான வாக்கு தத்துவத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. அற்புதமான வாக்கு என்கரேஜ் பண்ணுறேன். இதில் எந்த மேன்மையான காரியம் உனக்கு அந்த கனம் கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நியாயத்தீர்ப்பு நாளில் பலனை அடைகிறதுக்கு. அப்போ எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிற பொழுது இன்றைக்கு கேலிகளும் ஏளனமும் செய்த மனிதர்கள் எல்லாம் மொழி பிதுங்கி நின்று கொண்டிருப்பார்கள். சரிங்களா? தேவ பிள்ளைகள் அந்த சந்தோஷத்தோடு நடந்துருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டெய்லி வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுடைய போகும் அப்படின்னு சொல்லி, இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அது. அப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்குறார். அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார், வாக்குறுதி. ஆகவே இந்த அருமையான வாக்கு தத்துவத்தை, அதை வாக்குறுதியை இருதயத்தில் நம்ம வைத்து இடுக்கமான வழியில் பயம் இல்லாமல், ஒரு அச்சம் இல்லாமல் நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி முன்னேறணும். குறுகிய பாதை தான், நெடுக்கமான ஒரு பாதை, அதெல்லாம் நம்ம போகணும். இல்லை அப்போ இந்த உலகத்தில் நம்முடைய பெயரை கெட்டதுன்னு சொல்லி நம்மளை தூக்கி எறிஞ்சு நம்மை சமுதாயத்திலிருந்து வெளியேற்றலாம். அது பல வேலைகளை செய்வார்கள், பேருக்கு கழகத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துவுடன் மகிமையில் வாழும்போது நாம் ஒருபோதும் வெளியேற்றப்பட முடியாத ஒரு வீட்டை பெற்றிருக்கோம். அங்கேருந்து யாரும் நம்ம வெளியேற்ற, உலகத்திலேருந்து நம்மை அடிப்பாங்க, தள்ளுவாங்க, அதெல்லாம் நடக்கும். நான் நம்ம அடைய போகிற வீட்டிலேருந்து ஒருத்தனாலும் வெளியே தள்ள முடியும். இந்த உலகம் நம்மையும் கிறிஸ்துவையும் ஏளனம் செய்து சிரிக்கலாம். ஆனால் கடைசி நாளில் தேவ தூதர்கள் மனிதர்களுடைய கூட்டத்துக்கு முன்னாடி இதான் நம்மை கனப்படுத்தும் போது அவருடைய புகழ் நம்ம எல்லாருக்குமான பரிகாரத்தை செய்யும் என்று சொல்லிப்பாங்க. இந்த உலகத்திலேயே பாருங்கள், நமக்கு அநேக பாடுகளை அடைந்து ஒரு இடத்தை அடைஞ்ச பொழுது சொல்லுவாங்க. இந்த சினிமா டைரக்டர்லாம் பார்த்தா அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப செருப்பு இல்லாமல் வந்து அங்கேருந்து வந்தேன், இந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு பயங்கரமாக உழைச்சேன், அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு இந்த அவார்டெல்லாம் வாங்கும்போது சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு அவார்டை கொடுத்துட்டு இன்றைக்கி கண்ணு கலங்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த அங்கீகாரத்துக்காக நாங்கள் ரொம்ப ரோட்லையில் அலைஞ்சோம் வச்சோம் அப்படின்னு உலக காரியத்தையும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் நாம் எவ்வளோ மேலான காரியத்தை உலகத்தில் இருந்து வாழும். அப்போ நமக்கான அங்கீகாரம் பரலோகத்தில் கிடைக்கப்பட்டு வெகுமதிகள் கிடைக்கப்படுகிற பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் அங்கே நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆகவே இந்த 2 காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று, விதைக்காமல் அறுவடை இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான், நிமித்தமாக ஜீவனை இழக்கிறவன் அதை நித்திய ஜீவகலமாய் காத்துக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் பின்பற்ற வேண்டியது. நாம் விதையை மாதிரி இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக, பரிசுத்த வாழ்வுக்காக நாம் வாழணும். 2வது, நாம் அவரை பின்பற்ற வேண்டும். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வேத சத்தியத்தின்படி நாம் முன்னாடி நடக்கணும். அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, பின்பற்ற வாழ்க்கை, கேள்வி கேட்காத ஒரு வாழ்க்கை, பின்பற்றுகிற வாழ்க்கை, பரிசுத்தமாக. ஆனால் பரிசுத்தம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா ஆண்டவர் சொன்னது சரின்னு வேதத்திலிருந்து வேதத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டு அந்த வேதம் சரியாக விளக்கப்பட்டு அது உண்மை என்று தெரிந்தால் அதற்கு உடனடியாக கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதல். இல்லைங்களா? அப்போ நம்ம அப்படி செய்ய வேண்டியது அவசியம். நம் விதைகளாக இயேசு கிறிஸ்துக்கு அது பொருந்து நமக்கு இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு வாழ்ந்து மறித்து போகிறது மாதிரி இல்லாமல் வாழ்கிறதும்
இதோட இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டியது அவசியம். நம்ம அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும்.